ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது தேவையான பொருட்கள் பார்த்தா, சின்ன வெங்காயத்தை நான் 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை இலைகள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தனியாக அறுத்து எடுத்திருக்கேன். முழுசாக வச்சுருக்கேன். 2 தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டியை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணுங்கள். அது கூட கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகளை சேருங்க. கருவேப்பிலை இலைகள் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு வைக்கும்போது வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் மணமாக இருக்கும். அது கூட சின்ன வெங்காயம், நம்ம வச்சுருந்த வெள்ளைப்பூண்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நேற்று வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதம்மா. இந்த மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாள் வச்ச மீன் குழம்பை மறுநாள் சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என் வாய்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆக்சுவலாக கேவலமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளியை கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சி வச்சுருந்த தக்காளியவும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட நம்ம தக்காளியவும் சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நெத்திலி மீன் குழம்பு சளிக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. சளி பிடிச்சிருக்கும் போது நெத்திலி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சளி நல்லா கேட்கும். நீங்களும் சளி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு, சுண்டை வந்துருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதையும் நம்ம நல்லா வதக்கிடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கும்போது இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். அதனால் இது நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளியை நான் கரைச்சி அதோடைய தண்ணியை எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா உப்பு சேர்த்தாச்சு. இதோடு சேர்த்து இதை நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும்போது அது நல்லா சுண்ட இதாகிடும். அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்ருக்க கேப்பில் நான் இன்னொரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம முழுசாக அறுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கி இதை தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவு இது வதங்கினா போதும். இதை நம்ம வதங்கினது சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் தேங்காய்ச்சீல் வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் தேங்காய்ச்சீல் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா தேங்காய்ச்சீல் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா அந்த குழம்பு கொதிச்சிட்ருக்க குழம்புல நல்ல ஸ்மெல் வருது. செம்மையாக இருக்குது. நல்ல வாடை. ஓகே, இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க வெங்காய விழுதை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த வெங்காயமும் அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஆல்ரெடி வதங்கிட்டனால அதில் பச்சை ஸ்மெல் இருக்காது. கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நெத்திலி மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மீன் துண்டுகளாக இது கூட அப்படியே போடுங்க. நல்லா தள்ளி போடுங்க. ஒரு மீன் மேலே ஒரு மீன் போடாதீங்க. நல்லா தள்ளி போடுங்க.
போட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அது நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், மீன் சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்மு சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.